வணக்கம் நண்பர்களே! அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குரூப் 4 தேர்வர்கள் அனைவருக்குமே அந்த தேர்வுல வெற்றி பெறக்கூடிய நாள் தான் தீபாவளியா அமையும். நடந்து முடிந்த இந்த குரூப் 4 2025 இந்த எக்ஸாம் உடைய தேர்வர்களின் ஒற்றை கோரிக்கையா என்ன இருக்குன்னா, வேக்கன்சி இன்கிரீஸ். இந்த வேக்கன்சி இன்கிரீஸ ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணி அரசுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு டிஎன்பிஎஸ்சி ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்ற ஒரு ஃபேக்ட் செக்கும் சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் ஒரு கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக தான் ட்ரெண்ட் பண்ணாங்க. ட்ரெண்ட் பண்ணாதான் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. ஒரு கவனத்தை ஈர்க்கணும் அவ்வளவுதான். இந்த தேர்வுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன் இவ்ளோ கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, இந்த தேர்வுடைய கடினத்தன்மை எப்படி? இப்போ ஒரு தேர்வர் 2019 இருந்து தேர்வு எழுதிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த 2019லயோ இல்ல 2022லயோ ஒரு 150, 160 கேள்விகள் விடையளித்து ஒரு 10 கேள்வியினால வாய்ப்பை இழந்திருந்தாரு அப்படின்னா, அவரு தனக்கு தானே கேள்விகள கேட்டுக்கிட்டு, நம்ம எந்த இடத்துல வீக்கா இருக்கோம்? எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கோம்? இப்ப தமிழ்ல இலக்கணத்துல நம்ம சரியா பண்ணலையா? இல்ல உரைநடை பகுதியில இருந்து வந்த கேள்விகள நம்ம தப்பு பண்ணிட்டோமா? இல்ல அகநானூறு, புறநானூறு இதுல குழப்பம் வந்துச்சா? இப்படி தனக்குத்தானே ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய தேர்வுகளா 2019, 22, 24 இந்த தேர்வுகளுடைய வினாத்தாட்கள் இருந்தது. குரூப் 4 அப்படின்னாலே தமிழ்ல 90, 95 இந்த மார்க்கை இலக்கா வைத்துட்டு தான் எல்லாரும் எக்ஸாம்க்கு நம்ம அப்ரோச் பண்ணுவோம். 95% கேள்விகள் தமிழ் பாட புத்தகத்துல இருந்து மட்டும் தான் இடம்பெறும். இதற்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல. அதனால தேர்வுகள் தங்களை தாங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. நம்ம எந்த இடத்துல வீக்கான்ற ஒருவேளை நம்ம எக்ஸாம் ஹால்ல பதற்றத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோமா? ஷர்டிங்ல தப்பு பண்ணிட்டோமா? இல்ல அந்த பாடத்த படிக்காம விட்டுட்டோமா? படித்த பாடம் தான் ரிவிஷன் பண்ணல, மறந்து போச்சு. இப்படி தேர்வர்கள் ஒரு சுய பரிசோதனை செஞ்சுட்டு அடுத்த தேர்வுக்கு தயாராவாங்க. 2019, 22, 24 இந்த தேர்வுகள்ல விதியினால அந்த கதவுகள் மூடப்படும் பொழுது, தன்னம்பிக்கைன்ற ஒரு கதவு வழியா அடுத்த தேர்வுக்கு தயாராவாங்க. ஒருத்தர் 2022ல 155, 160 கேள்விகள் போட்டிருந்தா, கிட்ட வந்துட்டோம். அடுத்த தேர்வுல நிச்சயமாக நமக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம எந்த இடத்துல வீக்கா இருக்கோம்னு அனலைஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சு, தன்னம்பிக்கை விடாம படிச்சு, அடுத்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுவாரு. அப்ப இந்த எக்ஸாம்ல அந்த தன்னம்பிக்கையே கேள்விக்குறியாகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கேள்விகள் எங்க படிக்கணும்? எப்படி படிக்கணும்ன்றதே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. இதற்கு முன் நடந்த தேர்வுகள்ல வெற்றி பெற்று கலந்தாய்வுக்கு சென்று வந்த பிறகு, அந்த இன்டர்வியூ குடுக்கும்போது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு காமனா ஒரு சில விஷயங்கள சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் புக் நல்லா படிக்கணும். ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின் வரும். தமிழ்லாம் ஃபுல்லாவே 6 டூ 12த் எல்லாமே நல்லா படிக்கணும். இந்த மாதிரியான ஃபீட்பேக் தான் குடுத்திருப்பாங்க. ஒரு குரூப் 4 எக்ஸாம்னா முக்கியமா ஸ்கூல் புக் மட்டும் தான் மிகப்பெரிய சோர்ஸா இருந்திருக்கு இதுவரைக்கும். சிலபஸ் மாத்தி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்றதுனால யாருக்கும் அத பத்தின விழிப்புணர்வு இல்லாம இந்த தேர்வுல தடுமாறி இருக்காங்க. கடந்த முறை 160க்கு மேல போட்டு, கவுன்சிலிங் வரைக்கும் கூட போயிட்டு வந்து, வேலை கிடைக்காம, இந்த தேர்வுல நிச்சயமா முதல் நாள் கலந்தாய்வுல போய் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட படிச்சவங்க நெறைய பேர். அவங்க எல்லாருமே இப்ப ஒரு 140, 145, 150 இதுக்குள்ள தான் இருக்காங்க. இந்த எக்ஸாம்ன்றது குறைந்தது 3, 4 வருட உழைப்பு. ஒரு ஆஸ்பிரண்டோடைய 3, 4 வருட உழைப்பு இது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிற எல்லாரும் அவங்களுடைய விடாமுயற்சி, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இத மட்டும் தான் நம்பி படிக்கிறாங்க. யாரும் லக்க நம்பி படிக்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் தெரிய வரும்போது, அத இலக்கா வச்சுக்கிட்டு நம்மளும் அந்த அளவு படிக்கணும்னு நினைச்சு தான் படிச்சிருக்காங்க. நாம முன்னாடி செஞ்ச தவற இந்த டைம் செய்யக்கூடாது. நாம் காணும் கனவு நமக்கானது அல்ல. அப்படிதான் இந்த குரூப் 4 ஆஸ்பிரண்ட் அவங்களுடைய குடும்பத்துக்காக தான் இந்த தேர்வு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இவ்ளோ நாள் படிச்சு இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எனவே இதற்கு முன்னாடி நடந்த 2019, 2022, 2024 இதுபோல வேக்கன்சி அதிகமா உயர்த்தி குரூப் 4 தேர்வர்களின் குறிப்பா கிராமப்புற தேர்வர்களினுடைய நலன காக்கணும். நம்ம எல்லாரும் குரூப் 4 மாணவர்கள் சார்பாக நம்ம அரசுகிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறோம்.
இப்ப குடுத்திருக்க இந்த 4500 வேக்கன்சின்றது மிகவும் குறைவான வேக்கன்சி. அத பிஓஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ இப்படி படிக்கும்போது இன்னும் கம்மியா வரும். அதுலயும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், எஸ்சிஏ இப்படி பிரிக்கும்போது இன்னும் குறைவாகவே வரும். அதனால நிச்சயமாக வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணி குடுப்பாங்கன்னு நம்புறோம். நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். தேங்க் யூ.